மோனிமா, அப்பா வந்திருக்கேன் பாருடா. அப்பா வந்திருக்கேன்டா. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டமோ என் தங்கமே. இனி உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம அப்பா நான் பாத்துக்கிறேன். என்னங்க வந்துட்டீங்களா? ஏய், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? யார் குழந்தை இது? ஏன் உங்களுக்கு தெரியாதா? கண்மணிக்கு இது நம்ம குழந்தைங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சோ? அதான் இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல. நீங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ராசாத்தி வீட்ல இருந்த குழந்தையதான் நான் தத்து எடுத்திருக்கேன். ஏய், பைத்தியமா நீ? ஏற்கனவே ஒரு குழந்தை உண்டாயிருக்குன்னு டிராமா பண்ணி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதுவும் போக இப்ப இந்த குழந்தையும் தத்தெடுத்து என்ன டிராமா பண்ண போற? ஏய், எனக்கு நல்லா தெரியும்டி நீ குழந்தை மேல உள்ள அக்கறையில இதெல்லாம் பண்ணலன்னு. உனக்கு ராசாத்தி நல்லா இருக்க கூடாது, அவளை எப்பவுமே சங்கடப்படுத்தணும். அதுக்கு தானே இதெல்லாம். கண்மணி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணி அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்க. அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு உனக்கு இருக்கு. சும்மா மிரட்டாதீங்க. நான் இந்த குழந்தை எங்க கொண்டு வந்து வளர்க்க முடிவு பண்ணதே அத்தைக்காக தான். அத்தை நான் உண்டாயிருக்கேன்னு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. பெரிய வீட்டு வாரிசு எதிர்பார்த்து ஆவலா இருக்காங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பே நீங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கிட்ட வந்தாலே விலகி போறீங்க. அப்புறம் எப்படி சொன்ன பொய்ய உண்மையாக்க முடியும்? அதான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி நமக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தை இந்த குழந்தைய வச்சு தீக்கலாம் தான் இவளை கூட்டிட்டு வந்தேன். நான் நினைச்சதுக்கு மேலேயே அத்தைக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. அவங்க வாயாலே இந்த குழந்தைக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கும் போலன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அத்தை இப்படிலாம் சொல்ற ஆளா? தான் ஆடாட்டாலும் தான் சத ஆடுங்கிற மாதிரி இது பெரிய வீட்டோட வாரிசுன்னு அம்மாவோட உணர்வுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் மோனிஷா மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க. இப்ப புரியுதா நான் இந்த குழந்தைய ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு? எதை செஞ்சாலும் சும்மா திட்டிட்டே இருக்காதீங்க. ஏய், உன் டிராமாவெல்லாம் வேற யார்கிட்டயாவது போடு. இதுக்கெல்லாம் ஏமாறுற ஆளு நான் கிடையாது. உனக்கு என்ன, ராசாத்தியை சீண்டணும். அதுக்கு சின்ன குழந்தைய பகடக்காயா பயன்படுத்துற. ஏய், உன்னால ஒரு நாள் இந்த குழந்தைய நல்லா பாத்துக்க முடியுமா? ஒருவேளை சாப்பாடு உன்னால ஒழுங்கா ஊட்ட முடியுமா? வந்த அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு. உனக்கு இந்த சென்டிமெண்ட் வேஷம்லாம் செட் ஆகாது. ஒழுங்கு மரியாதையை குழந்தைய கொண்டு போய் ராசாத்திட்டு கொடுத்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, இந்த குழந்தைக்கும் நல்லது. எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வேலையை மட்டும் பாருங்க.
கண்மணி, மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்க. குழந்தைய பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா? வேற என்ன சொல்லுவாரு? ம். வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி தான். உன்னால இந்த குழந்தைய பாத்துக்க முடியாது, ஒரு நாள்லயே குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, பேசாம ராசாத்திக்கிட்டே குழந்தைய ஒப்படைச்சிடுன்னு எல்லாரும் பாடுற அதே பல்லவியை தான் பாடுறாரு. ஆமா கண்மணி, மாப்பிள்ள சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நம்மளால அந்த குழந்தைய வச்சு பாத்துக்க முடியாது. அதுக்காக ராசாத்திக்கிட்ட அந்த குழந்தைய தூக்கி கொடுக்க சொல்றியா? நீ ஒண்ணு கவனிச்சியா கண்மணி? நம்ம 3 பேரும் மணிக்கணக்கா ஊட்டியும் சாப்பிடாத அந்த குழந்தை அந்த குண்டச்சு வந்து ஊட்டின உடனே சாப்பிட்டுச்சு பாரு. அதுவும் அந்த ராசாத்தி வந்ததுமே ஜோரம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தையும் அவ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுதுன்னு தானே அர்த்தம். மா, கோவப்படாத கண்மணி, சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்படி அடம் பிடிக்கிற குழந்தைய பக்குவமா பார்த்து வளர்க்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? நாம எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம்? ராசாத்திக்கு கிடைச்ச மாதிரி புதையல் இந்த குழந்தை மூலமா நமக்கும் கிடைக்கணும்னு தானே. அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிச்சு புதையல் எடுக்கிறதுக்கான வழிய பாப்போம். புதையல் நம்ம கைக்கு கிடைச்சதுமே இந்த குட்டி சத்தம் எங்க வேணா போய் தொலையட்டும், நமக்கு என்ன? ஆமாமா, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. நாளைக்கு காலையில வேலையா புதையல எடுக்க என்ன செய்யலாம்னு யோசிப்போம். எதுக்கும் அந்த ராமலிங்கத்துக்கும் போன் பண்ணி வர வச்சிடலாம். ஏன்னா ராசாத்தி வீட்ல இருந்து புதையல் எடுக்கும்போது நேர்ல பார்த்தது அவன் தானே. ஆமா ஆமா, அவனை வரவே. அதுவும் நல்ல ஐடியா தான். புதையல் மட்டும் நம்ம கைக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த குழந்தை எக்கேடோ கெட்டு போகட்டும்னு ஒழிச்சிட வேண்டியதான். ஆவோ சார். ஐயா கிட்ட போய் சொல்லுவோம். போன மாசம் ஐயா. செலவாயிருக்கு. ஐயா. என்னம்மா? ஒரு பெரிய காரியா, ஒரு 3 பேர் வடநாட்டுக்காரங்க மாதிரி வந்திருக்காங்க. நகையெல்லாம் எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்காங்க ஐயா. என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்காங்க? தெரியலங்கய்யா, இப்பதான் வந்திருக்காங்க. சரி, நீ போ, நான் வரேன். வாங்க போய் பார்க்கலாம். வா, போய் பார்க்கலாம். மாப்பிள்ள, ராசாத்தி, வாங்க போவோம். ஆவோ ஜி. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. வாங்க. நீங்கெல்லாம் யாரு? என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நம்பல் ஜெய்ப்பூர்ல இருந்து வர்றான். வணக்கங்க சார். ஐயா, அங்கே பெரிய வைர வியாபாரி. வைர வியாபாரி. அதோ, அந்த அம்மா தான் சாரோட வைஃபை. நமஸ்கார். இங்கே பாருங்க, இவங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்தை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் இவங்களோட டிரைவர் திடீர் சிங். அது என்னது திடீர் சிங்கு? அது ஒண்ணுமில்ல, எங்க அம்மாக்கு கொடுத்த டேட்டுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேனா, திடீர்னு பிறந்தேனாலே திடீர் சிங்னு பேர் வச்சுட்டாங்க. அதனாலே நம்ம பேர் நல்ல திடீர் காமெடி சிங். பண்றாரு.
பார்த்தா பெரிய பார்ட்டி மாதிரி தான் தெரியுது. எப்படியாவது குழந்தைங்கள சாக்கா வச்சு ஒரு அமௌண்ட்டை கறந்துட வேண்டியதுதான். சார் கோவப்படுறாரு, போலாமா? ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள உட்கார்ந்து பேசலாம் வாங்க. ஆ, வாங்க வாங்க, போங்க மேடம், போங்க வாங்க. போங்க போங்க. வாங்க மேடம். வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. பைட்டோமா? உட்காருங்கம்மா. வைட்டியே வைட்டோம் சார், சார். வைட்டியே. குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஆமா போய் கூல் நகி ட்ரிங்க்ஸ். நகி 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 அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல. எனக்கு வெரி ஜூஸ் ஆகாது, அதான் வேண்டாம்னு இங்கே சொல்றேன். பாருங்க, அவங்க வந்து ஸ்டேட்டி விட்டு ஸ்டேட்டி வந்திருக்காங்க. இங்கே வந்து நீங்க ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவரு பெரிய வைர வியாபாரி, கோடி கணக்குல பிசினஸ் நடக்குது. கொஞ்சம் அமைதியா இருக்கும். மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஆமா நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றோம். நாங்க ஜெய்ப்பூர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இந்தியா முழுக்க இருக்கிற இந்த மாதிரி அநாத ஆசிரமத்தை தேடி போய் அங்க இருக்கிற அநாத குழந்தைங்களுக்கு உதவி செய்யறதுதான் எங்க ட்ரஸ்டோட நோக்கம். இப்போ தமிழ்நாட்டிலே உதவி செய்யறதுக்காக சில ஆசிரமத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல உங்க ஆசிரம பேரும் இருக்கு. அதான் நேர்ல வந்து பார்க்க வந்திருக்கோம். நீங்க உங்க கணவரோட வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்க லிஸ்ட்ல எங்க ஆசிரமம் இருக்கிறது இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. நாங்க ஆசிரமத்தை மட்டும் பார்க்க வரல, இங்கேயே ஒரு 2 நாள் தங்கி நீங்க எப்படி ஆசிரமத்தை நடத்துறீங்கோ, நீங்க குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அதிலே நம்மளுக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் எகோ ட்ரஸ்ட் மூலியமா பண உதவி பண்ணுவோம். ஐயா உங்களுக்கு திருப்தியா இருந்தா எங்களுக்கு எவ்வளவு பண உதவி செய்வீங்க? அல்பம் பணம்னு வாய் வாணியம் படி வரைக்கும் போது. அது எங்களுக்கு திருப்தியா இருந்தா குறைஞ்சது ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுப்போம். 25 லட்சம் அள்ளி விடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நாங்க இங்க தங்கி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பண உதவி பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஒரே பால்ல 2 விக்கெட். ஐயா நீங்க தாராளமா தங்கலாம். நீங்க உதவி பண்றேன்னு சொன்னது இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நாங்க இந்த ஆசிரமத்தை ரொம்ப சிரமப்பட்டு தான் நடத்திக்கிட்டு வரோம். பண உதவி அவசியம் தேவைன்ற சூழ்நிலையில தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க இங்க வந்தது கடவுள் செயலன்னு தான் சொல்லணும். நீங்க இங்க தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்கறோம். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா ஒன்னு திரும்பவும் சொல்றோம், எங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் பணம் தரும். சரி, இப்போ இங்க இருக்கிற குழந்தைங்களை பார்க்க முடியுமா? இல்ல மேடம், உடனே பார்க்க வேண்டாம். நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, பயண களைப்பு இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா போய் பார்க்கலாம். வாங்க, நீங்க தங்குற ரூமுக்கு வாங்க. சாரி சார், வாங்க வாங்க. பாட்டி சிரிக்குது. வாங்க. ஐயே ஐயே. வாங்க வாங்க ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க உள்ள வாங்கம்மா. வாங்க வாங்க. இங்க ஏதோ ஓரளவுக்கு தான் வசதி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா ஃபோன் பண்ணுங்க, நாங்க உடனே வந்துருவோம். சரி, நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். நீங்க குழந்தைய பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடுறேன். சரிங்க, வரோம். மாமா மாப்பிள, நம்ம வைர வியாபாரி பணம் இருக்குன்னு இவங்க நம்பிட்டாங்க. இத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போகணும் ராசாத்தி. ஏய்,
அடிச்சதுரி ஜாக்பாட். இவங்கள மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்டா நம்ம ஆசிரமத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். இத மிஸ் பண்ண கூடாது. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. அவங்க 2-3 நாள் தங்கணும்னு சொல்றாங்களே, அங்கதானே இடிக்குது. 2-3 நாளைக்கு நல்லவங்களா வேஷம் போட வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். நமக்கு தான் 25 லட்சம் ரூபாய் கிடைக்குதே. அதுல 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணா என்ன? பண்ணலாங்க, தப்பு இல்ல. குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணு. சரியா? ஓகேங்க, உடனே ஏற்பாடு பண்றேன். கண்மணி, கண்மணி, ராமலிங்கம் வந்து வீட்டுக்கு பின்னாடி வேலைய ஆரம்பிச்சிட்டான். நாம ரோசாவை கூட்டிட்டு போய் பந்து விளையாட விட்டா போதும். உண்மையா நமக்கு புதையல் கிடைக்குமாமா? என்ன கண்மணி இப்படி பேசுற? இந்த குழந்தை பந்து விளையாடி அது போய் ஒரு குழியில விழுந்ததுக்கு அப்புறமா தான் குழி தோண்டினப்போ ராசாத்திக்கு அந்த சிலை கிடைச்சது. அதே மாதிரி நாமளும் இவளை கூட்டிட்டு போய் கொல்லையில பந்து விளையாட சொல்லுவோம். பந்து குழியில விழுந்ததுமே தோண்ட சொல்லுவோம். கண்டிப்பா புதையல் கிடைக்கும். நம்பு கண்மணி. கண்மணி, நாம பேசுறதையெல்லாம் அது பொண்ணு கேட்டுட்டு இருக்குதுடி. ஒருவேளை நாம புதையல் எடுக்க போறது அதுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. சும்மா பயந்து சாவாத. ஆமால. கண்மணி, அந்த பொண்ணு ஏதோ யோசிக்குதுடி. அது சும்மா தாமா இருக்கு. நீயா பில்டப் ஏத்தி பயம் காட்டாத. போய் கூட்டிட்டு வா. வா ரோசா, வா. கொல்லையில போய் பந்து விளையாடலாம். பந்து. வா வா. யோ ராமலிங்கம், என்னையா இது? சுடுகாட்டுல குழி தோண்டி வைக்கிற மாதிரி இவ்ளோ குழி தோண்டி வச்சிருக்கிற? நல்லா கேட்டே கோயிக்கலாமா. ராசாத்தி வீட்டுல குழந்தை பந்து விளையாடும் போது ஒரு குழிக்குள்ள பந்து விழுந்து போச்சு. பந்து எடுக்கிறதுக்காக தோண்டாங்களா, அங்கதான் புதையல் கிடைச்சது. நம்ம வீட்டுல தான் எந்த குழியுமே இல்லையே. ஒண்ணுக்கு 10 தோண்டுவோம். பாப்பா பந்து எந்த குழியில விழுதோ அந்த குழியை தோண்டினா புதையல் கிடைக்குமே. அந்த ஐடியா தாமா. யோ, இங்க இருக்க வேண்டியவனே இல்ல நீ. உனக்கு இருக்கிற அறிவு அது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊருக்கு தெரிய மாட்டீங்க. அதெல்லாம் சீக்கிரமே தெரியும். நிறுத்து. முதல்ல இருக்கிற குழியில பந்து விழுதான்னு பாப்போம். சரிங்கம்மா. பந்து கொடு. பாப்பா, இந்த பால் இருக்குல்ல, இதை நீ கரெக்டா போட்டுறணும். ஓகேவா? அப்படிதான் பந்த போடுவா. என்ன கண்மணி, இந்த குட்டிச்சாத்தான் பந்த கீழவே விட மாட்டேங்குது. தூக்கி போட்டு அதுவே புடிச்சுக்குது. இருமா. பாப்பா, இப்படி இல்ல. இந்த பந்து இருக்குல்ல, இத அப்படிதான் அப்படிதான் இப்படி விளையாடணும். விளையாடு விளையாடு. இதே மாதிரி விளையாடு பாப்போம். விளையாடு விளையாடு. அப்படிதான் விளையாடு. நல்லா விளையாடுப்பா. ஐயோ, உள்ள வா உள்ள வா. இங்க இங்க வா வா. இங்க வந்து விளையாடு விளையாடு. அப்படிதான். ஐயோ, இந்தமா நல்லா விளையாடு. இந்த பக்கம் திரும்பி. ஐயோ, எடுமா கோயிலாமா. குடுமா இந்த குடுமா. பாத்து விளையாடு. விளையாடு. வா வா. ஐயோ, அங்க இந்தா இந்தாமா உள்ள போ. அப்படிதான் அப்படிதான். என்னம்மா இது? இவ்ளோ உருட்டியும் ஒரு குழியில கூட விழ மாட்டேங்குது. கண்மணி, நான் வேணா கொஞ்சம் பெரிய குழியா தோண்ட சொல்லவா? பேசாம இருமா. எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த பந்தை உருட்டி பாத்திர வேண்டியதுதான்.
நல்லா விளையாடு. ஐயோ, என்னம்மா கோயிலாமா? இதா நல்லா விளையாடு. ஏய் கண்மணி, இந்த வாட்டி கண்டிப்பா குழிக்குள்ள விழுந்துரும். சூப்பர், பாப்பா குழியில போட்டுருச்சு. சூப்பர் சூப்பர். அம்மா பாப்பா குழியில போட்டுருச்சு பாருமா. சீக்கிரம் இருமா தோண்டுங்க. இருமா. கடமை ரெட்டு வரேன். பாப்பா வா. இங்க தோண்டுங்க. இப்படி வா. அங்க வந்து நில்லு. இப்படி வந்து பக்கம் வா. சீக்கிரம் தோண்டுங்க. அம்மா இந்த இடம் தான். சரி தோண்டு. கோயிலாமா நடப்பா, மூஞ்சில குத்திர போகுது. சரி சரி, தள்ளியேருமா. கண்மணி, உனக்கு கேட்டுச்சா? டங்குன்னு சத்தம் கேட்டுச்சே. புதையல் கிடைச்சிருச்சு போல இருக்கடி. ஐயோ, நம்ம பெரிய பணக்காரங்களாக போறோம். ஜாலி இல்ல? கொஞ்சம் பொறுமையா இருமா. ராமலிங்கம், இன்னும் நல்லா கடப்பாறைய போட்டு பாருங்க.